கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு பராமுகமாக கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹுவோட நாங்கள் கதைப்பதற்கென்று, அல்லாஹுவோட நாங்கள் எங்களோட விஷயங்களை சொல்லுவதற்கென்று எவ்வளவு நேரம் கழிக்குகிறோம், எவ்வளவு நேரம் அதுக்கு ஒதுக்குகிறோம் என்று பார்த்தா அதில் நாங்கள் பலகீனமாகத்தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தா தொலைபேசியோடு எவ்வளவு நேரங்கள் கழிக்குகிறோம், தொலைக்காட்சிகளோடு எவ்வளவு நேரம் கழிக்குகிறோம், பத்திரிகைகள் வாசிப்பதில், இன்னும் பல விடயங்களை கதைக்கிறதுல, பேசுறதுல எவ்வளவு நேரம் கழித்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அனைத்து விடயங்களும் படைப்பினங்களோட சம்பந்தப்பட்டவைகளாக, உலகத்துடைய விஷயங்களோட சம்பந்தப்பட்டவைகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீனோடு எவ்வளவு நேரம் நாங்கள் ஒதுக்கி அவனிடம் கதைக்குகிறோம் என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே, மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இன்று எங்கேயோ நிம்மதிகளை, சந்தோஷங்களை, ராகத்துகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களுடைய விடயங்களை முறையிடும் பொழுது கண்ணியமானவர்களே, கிடைக்கக்கூடிய அத்தகைய மன அமைதியும் ராகத்தும் மன நிம்மதியும் எங்கேயும் கிடைக்க மாட்டாது கண்ணியமானவர்களே. அதனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவோட கதைப்பதற்கண்டு, அல்லாஹுடத்தில் விடயங்களை முறைவிடுவதற்கண்டு நான் எங்களோட நேரங்களில் சில பகுதிகளை கழிக்கணும் கண்ணியமானவர்களே. அதனால தான் அல்லாஹ் கேட்குகிறான், மா கர்ரக பி ரப்பிகல் கரீம், உங்களோட மகத்தான ரப்பை விட்டும் உங்களை ஏமாற்றிய, பராமுகமாக்கியது என்ன விடயம் என்பதாக அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்குகிறான். அதனால் எங்களுடைய நேரங்களில் சிலதை அல்லாஹோட கதைப்பதற்கென்று, அல்லாஹ்விடத்தில் எங்களோட விஷயங்களை சொல்லுவதற்கென்று அளிப்பதற்கு வல்ல இறைவன் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.